தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்கால முதல் வார சனிக்கிழமையிலே அன்னை மரியாளுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவமாதா நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்துரைக்கக்கூடிய தாயாக நம் வாழ்வினுடைய துன்பங்களிலே, நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய உறவுகளிலே எப்பொழுதுமே நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய தாயாக, கலங்கரை விளக்காக நம் தாய் நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கின்றாள். நம்மை அன்பு செய்யக்கூடிய ஒரு தாயாக, அரவணைக்கின்ற தாயாக தேவ மாதா நமக்கு ஒளியாக வழியாக நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருளை நீக்கின்றவளாக, தீமைகளை நீக்கின்ற ஒரு தாயாக நமக்கு அன்பு கலந்த அந்த உரையாடல் வழியாக தெய்வ மாதா வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தவக்காலத்தை நாம் இந்த முதல் வாரத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையாக நம்மிடத்திலே பேசுகிறார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று சொல்கின்றார். விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராக இருக்கின்றார். ஆக மனித வாழ்விலே நாம் எல்லோருமே அந்த நிறைவை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். திருச்சபை அருமையாக சொல்கிறது, நாம் அனைவருமே பயணம் செய்யக்கூடிய திருச்சபை என்று சொல்கின்றது. நாம் எல்லோருமே பயணிகள். எதை நோக்கி? அந்த நிறைவை, விடுதலையை, வாழ்வை நோக்கிய ஒரு பயணம். அதுதான் இந்த தவக்காலம். இந்த 40 நாட்கள் ஜபம், தவம், நோன்பு, தர்ம காரியங்கள் செய்கிறோம். அந்த விடுதலையை, அந்த நிறைவை நோக்கி நாம் பயணிக்க. எல்லோரும் குறையுள்ளவர்கள் தான், எல்லோரும் பலவீனம் உள்ளவர்கள் தான். எல்லோருடைய வாழ்விலுமே குறைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் அதே சமயத்திலே நாம் எதை நோக்கி நாம் இன்று பயணித்து கொண்டிருக்கிறோம்? இந்த நிறைவை நோக்கி நாம் எய்த வேண்டும் என்றால் எத்தகைய ஒரு முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இன்று நமக்கு சொல்கிறார். உனக்கு துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறு, உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பவரிடத்திலே அவர்களிடத்தில் உரையாடு, உன்னை எதிரி அன்பு செய், உன் பகைவருக்கு அன்பு காட்டு, உன்னை பிடிக்காதவர்களுக்கு அவர்களை அன்போடு பார், அவர்களை கனிவோடு பார், உன்னை வெறுப்பவர்களுக்கு ஆசி கூறு என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் சாத்தியமா ஃபாதர்? இதெல்லாம் இன்றைக்கு நடக்குமா என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறை சிந்தனையிலேயே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விடுகிறோம் என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற உளவியல் அறிஞர் கூறுகின்றார். எதிர்மறை சிந்தனையிலே, எதிர்வினையிலேயே நம்முடைய வாழ்வை நாம் வாழாமல் எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களிலும், தீய சக்தியினுடைய பிடியிலும், எப்பொழுதுமே மற்றவரை பற்றிய ஒரு குறைகளிலுமே நாம் வாழ்ந்து, நாம் வாழக்கூடிய இந்த நன்மைத்தனத்திலே, நல்ல பண்புகளிலே, நல்ல சிந்தனையிலே வாழ முடியாமல் நாம் தவிக்கின்றோம். நிறைய குடும்பத்திலே, அது எங்களுக்கு அமைதி இல்லை, எங்கள் குடும்பத்தில் நிறைவு இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். காரணம் ஏதோ ஒரு மனத்தாங்கல்கள் குடும்பத்திலே. அதையே நினைத்து 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 பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக தங்களுடைய வாழ்வை தொலைப்பவர்கள் ஏராளமான பேர். அதை நான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். நன்மையால் நீங்கள் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு வேண்டுமா? எல்லோரிடத்திலே ஒரு நேர்மை எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டுமா? மற்றவருடைய பலவீனத்தை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். அதான் சொல்கிறார், உங்களை துன்புறுத்துவோருக்கு நீங்கள் ஆசை கூறுங்கள், உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குவர்கள் நீங்கள் பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சாத்தியமா? அதான் நம்ம கல்கத்தா அன்னை தெரசாவுடைய வாழ்விலை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு நன்கொடைக்காக தங்களுடைய பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளுக்கு இந்த மடத்தை கட்டுவதற்காக ஒரு பெரிய ஒரு பணக்காரத்தில் சென்று நன்கொடை கேட்கின்ற பொழுது, கையிட்ட பொழுது அவன் காரி துப்பி விடுகின்றான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த கையை அப்படியே தன்னுடைய மனதில் அப்படியே வைத்துக்கொண்டு எதையும் வெளிப்படுத்தாமல், கோபத்தை வெளிப்படுத்தாமல் இடது கையை நீக்கி அவர்கள் கேட்டார்களாம். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு உள்ளம், என்னுடைய பிள்ளைக்காக கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேற என்றால் போய வேலையை பார்த்துட்டு நீலாம் ஒரு ஆளா, இப்படி நீ செயல்படுறையே என்று எதிர்மறையாக பேசி சென்று விடுவார்கள். நிறைய இடத்துல ஏன் நீ கேட்க வேண்டியதானே, நீ பேச வேண்டியதானே, நீ என்ன செய்த, அமைதியாக இருந்தியா, ஊமையாக இருந்தியா, கேட்க வேண்டியதானே என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான பேர். இன்றைக்கு எதிர்மறை சிந்தனையை இன்றைக்கு கொடுப்பவர்கள் அநேக பேர். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உன்னை துன்புறுத்துவோருக்கு நீ ஆசை கூடு, உன் பகைவருக்கு நீ அன்பு காட்டு. இதுதான் இயேசு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. இயேசு செய்தார். சிலுவையிலே தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதான் இயேசு, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக. அப்போ நிறைவு நாம் பெற வேண்டுமா? சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது குறைகுடம்
தழும்பும் என்று சொல்வார்கள். அப்போ நம்ம இன்றைக்கி குறைகளோடு இருக்கிற நம்ம குறையே சொல்லி 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 பேசி 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 அதிலே இன்றைக்கு இன்பம் காணக்கூடிய அநேக பேர் இன்றைக்கு குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மற்றவருடைய குறையே பேசி பேசி நம்முடைய வாழ்வை தொலைப்பவர்கள் ஏராளமான பேர். போதும், நிறுத்துவோம். இந்த குறைகளை நிறுத்தி நிறைவை காண்போம். நாம் அனைவருமே சமூகம் அனைத்தும் இந்த நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும். 1008 குறைகள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. இன்னும் வளர்ச்சியற்ற நிலைகள், வளராத நிலைகள், வளராத தன்மைகள் இன்றைக்கு அநேக இருக்கிறது. எதை நோக்கி நாம் இன்றைக்கு பயணிக்க போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நோக்கி நாம் பயணிப்பவர்களாக, நல்ல சிந்தனைகளை நோக்கி நாம் பயணிக்க இயேசு சொல்லக்கூடிய அருமையான இந்த தூய வாழ்வு. அன்னை மரியாள் ஏதோ அந்த விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும், ஏதோ நான் கடவுளுடைய அடிமை, ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னது போல கடவுளை நாம் மையப்படுத்தியவர்களாக, கடவுளுடைய அந்த பண்புகளிலே விண்ணகத்தை நோக்கி நாம் பயணிக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருமே அன்போடு அழைக்கின்றார். மனித வாழ்வு நிலையற்றது, மனித வாழ்வு நீர்க்குமொழி போல. ஆக நமது வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை போல கிறிஸ்தவ பண்புகளிலே பிறரை மன்னிக்கின்றவர்களாக, பிறர் அரவணைக்கின்றவர்களாக, நம்மை துன்புறுத்தும் மக்களிடத்திலே நம்மை அன்பை கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்வது மிகவும் கடினம். ஆனால் இறை வல்லமையால், இறை ஆற்றலால், பரிசுத்த ஆவியால் எல்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறப்பா. இந்த சனிக்கிழமை தேவமாதாவுக்கு பொறுக்கிறோம். மாதாவுடைய அருட்துணை, பாதுகாப்பு, பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாளை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம். யூடியூபிலே இதோ வேண்டுகின்ற குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளால், கவலைகளால், மனச்சோர்வுகளால், மன அழுத்தங்களால், மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமையை தாரும். வாழ்வில் வரக்கூடிய தடைகளை, வாழ்வில் வரக்கூடிய ஏமாற்றங்களை, வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கக்கூடிய மன வலிமையும் ஆற்றலும், இறை நம்பிக்கையும், பகைவனுக்கு அன்பு காட்டு என்ற அருமையான இந்த இறை வார்த்தையை துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக, துன்புறுத்துவோருக்காக ஆசி வழங்கக்கூடிய பிள்ளைகளாக, இறைவேண்டல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றும். யூடியூபில் ஜெபிக்கிற அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில் அமைதி இழந்து தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நிறைவை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரே வழிகாட்டியாக, ஆயனாக, ஒளியாக ஒவ்வொருடைய வாழ்விலும் நல்ல பண்புகளை, நல்ல சிந்தனைகளை, வார்த்தைகளை, இறை வார்த்தையை ஒளியாக வாழ்வாக கொண்டு நடக்க, கடைபிடிக்க தேவையான ஆற்றலும் நம்முடைய வல்லமையும் கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த சனிக்கிழமையிலே ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பயணிக்கின்றவர்கள், தேர்வு எழுதக்கூடிய தேர்வுக்காக தயாரிக்கிற பிள்ளைகள், அரசு பொதுத் தேர்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக தயாரிக்கிற பிள்ளைகள், இன்னும் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், இன்னும் குடும்பத்தில் அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாகவும், பிறரை மன்னித்து ஆறுதல் அடைந்து தங்களுடைய வாழ்விலே தூயவர்களாக, மாசற்றவர்களாக, நலமானவர்களாக இருக்க தேவையான ஆரோக்கியமான வாழ்வையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாளை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.